ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம் மை டியர் மக்களே. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஈவினிங் ஆனாலே நம்ம நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அது வந்து ஏர்டெல்லாக இருக்கட்டும், இல்லைனா ஜியோவாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஈவினிங் 5 o'clock மேலே வந்து பார்த்தோன்னா 4G இல்லை, சிங்கிள் ஜி கூட கிடைக்கிறது இல்லை நிறைய பேருக்கு. சரி, என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கால் பண்ணி கேட்டால், தம்பி கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும், நீங்கள் ஃபோன்லாம் பண்ணாதீங்க வைங்கன்ற மாதிரி கட் பண்ணிட்டாங்க டக்குன்னு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்க சர்க்கிளில் விசாரிக்கும் போது சில செட்டிங்ஸில் நம்ம ஜியோ சிம் கார்டுக்கு வந்து மாற்றும் போது நம்ம நார்மலாக நெட்வொர்க் ஸ்பீட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ எனக்கு தெரிஞ்ச செட்டிங்ஸ் ஏபிஎன்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அதுமாரி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். 2 ஏபிஎன் வச்சுக்கோங்க. ஒரு ஏபிஎன் வந்து நீங்கள் நார்மலாக எப்போ யூஸ் பண்ணுறது வந்து மார்னிங் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போலாம் உங்களுக்கு நெட்வொர்க் கம்மியாக இருக்கோ அப்போ இந்த ஏபிஎன் செட்டிங் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெட்வொர்க் ஸ்பீட் வந்து நார்மல் ஸ்பீடுக்கு கிடைக்கும். எனக்கு கிடைக்குது. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா அதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணலாம், எப்படி மாற்றி சொல்லலாம் அப்படின்றது நான் வந்து பார்க்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து செட்டிங்குள்ளே போய்க்கிறேன். செட்டிங்கில் போன பிறகு சிம் கார்டு அண்ட் மொபைல் டேட்டா இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண பிறகு சிம் 1 அப்படின்ற அந்த சிம்மில் தான் வந்து நான் ஜியோ சிம் போட்டிருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த ஆக்சஸ் பாயிண்ட் நேமுக்குள்ளே போய்க்கிறேன். நான் 2 ஆக்சஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது இருக்க ஆக்சஸ் பாயிண்ட் தான் இன்டர்நெட்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை பாருங்கள். இதான் நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்க ஆக்சஸ் பாயிண்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம டே டைமில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் வந்து எந்த ஆக்சஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் புதுசாக இப்போ உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு இப்போ திரும்பி ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணால் நீங்கள் ஒரு புது ஆக்சஸ் பாயிண்ட் நேம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நேம் இருக்கு இல்லையா, ஸோ நேமில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா www.jio.com அப்படின்னு போட்டுக்கிறேன். ரெண்டாவது வந்து ஏபிஎன் என்ன பண்ண போகிறேன்னா ஜியோ நெட் அப்படின்னு போட போகிறேன். நார்மலாக ஜியோ நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறதுல இருந்துன்னா ஜியோ கேப்ஸில் இருக்கும், நெட்டு வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கும், மற்ற லெட்டர் எல்லாமே. இப்போ நான் வந்து ஜியோ நெட் வந்து என்ன வந்து கேப்ஸில் போட்டுக்கிறேன். மூணாவது யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா www.google.com அப்படின்னு வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது சர்வர்லேயே வந்து நான் வந்து www.google.com அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்என்சி அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. எம்சி வந்து 405 இருக்கும் நார்மலாக எல்லா மொபைல்லையும். எம்என்சி வந்து பார்த்தீங்கன்னா 869 இருக்கும். எம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 405 வந்துன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இந்த எம்என்சியில் வந்து 869 அது வச்சுக்கோங்க. எல்லா மொபைல் இருக்கும், அப்படி இல்லைனா நீங்கள் மாற்றி சேவ் பண்ணிக்க 869ன்னு. ஸோ என் மொபைலில் வந்து டிஃபால்ட்டாகவே 869 இருக்குது. ஸோ நான் 869 வந்து வச்சுருக்கேன். அது பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ கடைசியாக வந்து பார்த்தோன்னா பேரியர்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்டிஇ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு மேலே வந்து எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும் ஒரு டைம் செக் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ண பிறகு இப்போ நீங்கள் நார்மலாக இருக்க இன்டர்நெட் அதுக்கு பதிலாக இன்டர்நெட் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் இப்போ புதுசாக யூஸ் பண்ண அந்த ஏபிஎன் www.jio.com ஏபிஎன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மொபைலை வந்து ஒரு டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நெட்டோட ஸ்பீடு வந்து வேகமாக தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் நன்றி.